வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். ராகு, சூரியன், சுக்கிரன் ஆகிய மூன்றும் உங்கள் 10ஆம் வீட்டில் இருக்கும். ராகு மற்றும் சூரிய கிரகணம் இந்த பகுதியில் தோஷங்களை ஏற்படுத்தக்கூடும். இது உங்கள் தொழிலுக்கு நல்லதல்ல, எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் 11வது வீட்டில் வக்ர புதனுடன் குரு உங்கள் வருவாயை உயர்த்துவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும். இந்த நேரத்தில் உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இதனால் பணித்துறையில் கடினமான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் உங்களை மேம்படுத்துவதற்கும் தடைகளை கடப்பதற்கும் உதவியாக இருக்கும். வணிகர்களைப் பொறுத்தவரை உங்கள் நிறுவனத்தில் மாத தொடக்கத்தில் இருந்து நல்ல செயல்திறனை எதிர்பார்க்க வேண்டும். உங்கள் செயல்திறன் நாளுக்கு நாள் மேம்படும். இது உங்கள் நிறுவனத்தின் சுறுசுறுப்பை அதிகரிக்கும் மற்றும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். புதன் மற்றும் குரு மாத தொடக்கத்தில் உங்கள் 5ஆம் வீட்டை பார்ப்பார்கள். இதன் விளைவாக கல்வியில் விதிவிலக்கான சாதனைகள் உண்டாகும். நீங்கள் எப்போதும் உங்கள் படிப்பில் உற்சாகமாக இருப்பீர்கள். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் முயற்சி செய்து நல்ல பலனை எதிர்பார்க்க வேண்டும். நீங்கள் வேலை செய்யும் வேகம் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும் மற்றும் நீங்கள் திறம்பட செயல்பட முடியும். இது போட்டியில் தேர்வு மற்றும் மாதத்தின் 2ஆம் பாதியில் ஒரு நிலையைப் பற்றிய தகவல்களுக்கு வழிவகுக்கும். 10ஆம் வீட்டில் ராகு, சூரியன், சுக்கிரன், கேது ஆகியோர் 9ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் வீட்டிற்குள் நுழைந்து வக்ர புதன் சகல கிரகங்களுக்கும் 4ஆம் வீட்டை பார்ப்பதால் குடும்ப வாழ்க்கையில் டென்ஷன் உச்சத்தில் இருக்கும். உங்கள் தந்தையின் உடல்நிலை அவ்வப்போது பிரச்சனையாக இருக்கலாம் மற்றும் நீங்கள் அவர் மீது அக்கறை காட்டுவீர்கள். அவர் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கலாம், எனவே கவனமாக இருங்கள் மற்றும் அவரது உடல்நிலையை சரிபார்க்கவும். புதன் மற்றும் குரு 5வது வீட்டை குறிக்கும். இது உங்கள் தகவல் தொடர்பு திறன்களை முழுமையாக பயன்படுத்தவும் உங்கள் இதயத்தை உங்கள் காதலிக்கு வழங்கவும் உங்களை அனுமதிக்கிறது. அவர்களுடன் உங்கள் ஒவ்வொரு உணர்ச்சியையும் வெளிப்படுத்துவீர்கள். அது அவர்களுக்கு மிகவும் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் மற்றும் அவர்கள் உங்களை முழுவதுமாக நேசிக்கத் தொடங்குவார்கள். ஆனால் ஏப்ரல் 23 முதல் செவ்வாய் 10ஆம் வீட்டிற்குள் நுழைந்து 5வது வீட்டிற்கு வரும்போது சில சர்ச்சைகள் இருக்கலாம். மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் வாழ்க்கை துணையால் சில பலன்கள் கிடைக்கும். அது உங்களுக்கு பயனளிக்கும். நீங்கள் அவருடைய பெயரில் அல்லது அவருடன் கூட்டு சேர்ந்து எந்தவொரு தொழிலையும் நடத்தினால் இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் கூடுதலான நன்மைகளை அளிக்கும். உங்கள் சமூக வட்டம் வளரும். உங்கள் வாழ்க்கை துணை அன்பை காணலாம். மாதத் தொடக்கத்தில் குருவும் புதனும் 11ஆம் வீட்டில் அமர்வதால் 9ஆம் வீட்டில் இருக்கும் சனியும் 11ஆம் இடத்தை பார்ப்பதால் வருமானத்தில் நல்ல உயர்வு உண்டாகும். குரு இந்த மாதம் முழுவதும் இந்த வீட்டில் இருப்பார். உங்கள் நிதி நிலைமை வியத்தகு முறையில் மேம்படும். 9ஆம் வீட்டில் செவ்வாயும் சனியும் இணைவதால் 10ஆம் வீட்டில் ராகு, சூரியன், சுக்கிரன் இணைவதால் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம். உங்கள் தொடைகள் அல்லது கன்றுகளில் நீங்கள் வலி அல்லது காயத்திற்கு ஆளாகலாம். முதுகுவலியும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். எனவே உடல் சோர்வை தவிர்க்கவும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் பணிகளுக்கு இடையில் சிறிது நேரம் ஓய்வெடுக்கவும். பரிகாரம்: தொழுநோயாளிகளை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும்.